அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜே தனுசாஸ்ரீ. நான் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பில் இயன்னா பிரிவில் பயின்று வருகின்றேன். நான் மழைநீர் சேகரிப்பு பற்றி சில வரிகள் பேசப் போகிறேன். மழைநீர் சேகரிப்பு என்பது மழை பெய்யும் இடத்திலேயே மழைநீரை சேகரித்து கோடை காலத்தில் தண்ணீர் பயன்பாட்டிற்கும் நிலத்தடி நீர் செறிவூட்டலுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய முறையாகும். இது வறட்சியை தடுப்பதற்கும் வெள்ள அபாயத்தை தடுப்பதற்கும் உதவுகிறது. மழைநீரை வீணாக ஓடவிடாமல் ஓரிடத்தில் சேகரிப்பதன் மூலம் நிலத்தடி நீரில் நீர்மட்டம் உயரும். அனைத்து வெளி கிணறுகளிலும் நீர்மட்டம் உயரும். மழைநீரை பல்வேறு வழிகளில் சேகரிக்கலாம். மொட்டை மாடியில் விழும் மழைத்துளிகளை குழாய்கள் மூலம் தரைக்கு கொண்டு வந்து கிணற்றுக்கும் வீட்டு சுவருக்கு இடையிலும் ஒட்டி அமைத்து சேகரிக்கலாம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழைநீரை பேரிடப்போம், வளமாக வாழ்வோம். நன்றி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்களின் கூட்டு சேர்க்கையால் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலும் நீரின்றி உலகில் எந்த உயிரும் இயங்காது. நீரின்றி அமையாத உலகு என்று நீரின் முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் சிறப்பித்து கூறியுள்ளார். மரத்தின் முக்கியத்துவம் பற்றியும் மழை நீரின் முக்கியத்துவம் பற்றியும் இக்கட்டுரையில் காண்போம். நம் முன்னோர் மாறி அல்லது காரியமில்லை என்று மழையின் முக்கியத்துவத்தை அன்றே கூறியிருந்தனர். இளங்கோவடிகள் மாமழை போற்றுதும் என்று மழையை போற்றி வணங்கி தம் காப்பியத்தை தொடங்கினார். மரம், செடி, கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகளாகும். வான்வழி மிதந்து வரும் மேக கூட்டங்களை குளிர வைத்து மழையாய் பொழிய செய்வது மரம், செடி, கொடிகள் தான். மக்கள் தொகை பெருக்கத்தால் அவை இருந்த இடங்கள் மக்கள் வாழும் இடங்களாக மாறி வருகின்றன. அதனால் மழை குறைந்து வருகிறது. மழை நீரை பல்வேறு வழிகளில் சேகரிக்கலாம். மொட்டை மாடியில் விழும் மழை நீரை குழாய்கள் மூலம் தரைப்பகுதிக்கு கொண்டு வந்து கிணற்றுக்கும் வீட்டு சுவருக்கும் இடையில் தொட்டி அமைத்து சேகரிக்க வேண்டும். அங்கு வடிகட்டிய பின்னர் திறந்தவெளி கிணற்றுக்குள் மழைநீரை விழச் செய்து சேகரிக்கலாம். மழைநீர் சேகரிக்கும் முறை: திறந்த வெளியில் கிணறுகள் இல்லாத வீடுகளில் மொட்டை மாடியில் இருந்து கொண்டு வரப்படும் மழைநீரை சிறு கால்வாய் மூலம் வடிகட்டும் தொட்டிக்குள் பாய்ச்ச வேண்டும். அங்கிருந்து சிறு தொட்டிற்குள் மழைநீரை செலுத்தி சேகரிக்கலாம். திறந்த வெளிகளில் அல்லது வீட்டை சுற்றி தேங்கும் மழைநீரை கசிவு நீர்க்குழிகள், கசிவு நீர் படுகை துளை உள்ள நீர் படுகைகள், நிறைந்த ஆழமுள்ள நீரூற்று கிணறுகள் ஆகியவற்றின் மூலம் சேர்த்து மழைநீரை சேகரிக்கலாம். மழைநீரை சேமிப்போம், வாழ்விற்கு வளம் சேர்ப்போம். விண்ணின் மழைத்துளி மண்ணின் உயிர்த்துளி என்பதை உணர்ந்து செயல்படுவோம். நீர் என்றால் என்ன? சூரியனின் வெப்பத்தால் கடலில் உள்ள உப்பு தண்ணீர் ஆவியாக மேகங்களாகி உருவாகி நல்ல தண்ணீராக மழையாக பொழிகிறது. இந்த மழைநீரின் கணிசமான பகுதி கடல்கள் மற்றும் வடிகால்களில் சென்று சேர்க்கிறது. இதை நம்மால் திறம்பட பயன்படுத்த முடிந்தால் பல்வேறு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஆதாரமாக இது இருக்கும். எனவே சுருக்கமாக கூறினால் மழைநீர் சேகரிப்பு என்பது மழைநீரை அப்படியே வடிந்து செல்ல விடாமல் மீண்டும் பயன்படுத்துவதற்காக சேமித்து வைக்கும் செயல்முறையாகும். எனினும் அதற்கு முன் மழைநீர் சேகரிப்பின் படிநிலைகளை புரிந்து கொள்வது அவசியமாகும். மழைநீரை சேமிப்போம், வாழ்விற்கு வளம் சேர்ப்போம். விண்ணின் மழைத்துளி மண்ணின் உயிர்த்துளி என்பதை உணர்ந்து செயல்படுவோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழைநீரை பேணி காப்போம், வளமாக வாழ்வோம்.